அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு சட்டசபையில பல்வேறு காமெடி சம்பவங்கள் நடந்துச்சு. திமுக அசிங்கப்பட்டதுக்கு அரை நாள் அரசாங்க விடுமுறையே விடலாம் போல. அவ்வளோ பெரிய அசிங்கமா நடந்துருச்சு. உண்மையிலேங்க வெள்ளிக்கிழமை கூட பாதியோட வந்து நேரலையை நிப்பாட்டிட்டாங்க. ஏதோ அவங்க அசிங்கப்பட்டது பாதி வெளியில தெரியாம போச்சு. இவங்களே வந்து வாலண்டியரா வண்டியில ஏறுற மாதிரி நீ முழுக்க முழுக்க எனக்கு நேரலையை போட்டு காமிச்சே ஆகணும்னு சொன்னோன்னே நம்ம ராஜ்மோகன் அவர்கள் இதுக்காகவே மெனக்கெட்டு ஸ்டெப் எடுத்து பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அதுக்கப்புறம் 2வது விஷயமா, ரொம்பவே முக்கியமான விஷயமா, தமிழக வெற்றி கழக கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு ஆடு உள்ள புகுந்திருக்கு அப்படின்ற மாதிரி, அது அந்த ஆடு வந்து விலை போயிடுச்சா, என்ன ஏது, வரப்போற இடைத்தேர்தலில் யாருக்கு வேலை பார்க்க போகுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு வருந்தத்தக்க செய்தியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த செய்தி என்னன்றதே நான் வீடியோக்குள்ள சொல்றேன். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசா வீடியோ பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் புரியும். பார்த்துட்டு நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று பட்டன் இருக்கும், அதையும் அமைக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தீர்மானங்கள் கொண்டுட்டு வர்றது, இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்த அந்த மேகதாது அணையை பற்றின விஷயம், இதெல்லாம் வந்து பேசி முடிச்சு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு புதுசாக பேச போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவுடைய தீய சக்தி பழைய புராணத்தையே மீண்டும் மீண்டும் தோண்டி எடுத்து எங்களால் தான் இந்த தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க, நாங்கள் இல்லட்டினா இவங்களால வந்து ஆட்சி அமைச்சிருக்க முடியாது, இவர் உட்காந்துருக்கிற 4 கால் சேரில் 3 கால் எங்களோடதுன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பழைய பாட்டை தான் ஆரம்பிச்சாப்புல. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பேசியிருந்தாங்க. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம சொல்லணும். புஷி ஆனந்த் அவர்கள் இன்னையுடைய தன்னுடைய முதல் உரையை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா மேகதாது பிரச்சனையை பேசும்போது அவர் தானே நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்றனால அவருடைய உரையை வந்து அவர் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் காட்டி உண்மையிலேங்க அந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் எம்எல்ஏ மன்னார்குடி தொகுதி அமமுகவோட வந்து விலகின எம்எல்ஏ அவர்களுடைய அந்த பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விழுந்து விழுந்து சிரிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். 8வது முறை அவருக்கு பேசுறதுக்கு மறுக்கப்பட்டு 9வது முறை வந்து அவர் பேசின காமெடிகள்லாம் வந்து அரங்கேறி இருக்கு. அன்னியார் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய மூக்கு உடைப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க காமெடியா. என்ன கோரிக்கைனா, சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. 234 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு தனித்தனி பத்தி போட்டு அவங்களுக்கான அந்த சேர்ஸ் வந்து ரவுண்ட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதைகளுக்கு நடுவில் அந்த சட்டமன்றத்தோட பணியாட்கள் சில்வர் டம்ளரில் அவங்களுக்கு தண்ணி கொண்டுட்டு வந்து வைப்பாங்க. இதுதான் வந்து சட்டமன்ற வழக்கம். இத்தனை வருடங்களாக இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களை யாரதான் இப்படி எம்எல்ஏ ஆக்கி உள்ளெல்லாம் அமுச்சு விட்டாங்கன்னு தெரியல. விருதாச்சலம் மக்களே உங்களுக்கு வேற எம்எல்ஏ கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியல. இந்த அம்மாவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் காமெடி. என்னன்னா சில்வர் டம்ளரில் அவங்க வந்து தண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா அந்த வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதனால் முதல்வர் அவர்களே கண்ணாடி பாட்டில் வந்து எல்லா டேபிள்லேயும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் அந்த பணியாளர்கள் வேலைக்கு இருக்கிறதே அந்த தண்ணி கொடுக்கறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பணிச்சுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இத்தனை வருஷமாகவும் அங்கே அப்படி தான் நடந்திருக்கு. உடனடியாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பதில் எழுந்திருச்சு, அந்நியார் அவர்களே நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு, எதனா ஒரு பிரச்சனைனா உடனடியாக வன்முறைக்கு கையில் எடுக்கிறதுக்காக பாட்டில கொண்டு உங்களே கூட எரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பவுமே சண்டை இந்த மாதிரி பொருட்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னோடனே அப்புறம் தான் வந்து பிரேமலதா அவர்களுக்கு ஐயோ மனசுல நினைச்சதை சத்தமா சொல்லிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா தோணி இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி, ஐயோ இல்லப்பா காலையிலேருந்து சட்டமன்றம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கம்முனே போயிட்டு இருந்துச்சு, நான் உடனே காமெடி பண்ணுவோன்னு நினச்சி தான் சொன்னேன், வேற ஒன்றும் மனசுலலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக வந்து இன்னைக்கு சேகர்பாபு அமைச்சர், இதுக்கு முன்னாடி அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்களுக்கு வந்து நல்ல மூக்குக்கு நேராக, வாய்க்கு நேராலங்க மூக்குக்கு நேராக வந்து நம்மளுடைய ரமேஷ் இப்போ இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நேருக்கு நேரான கேள்விகள் வந்து இன்னைக்கு நிறைய முன் வச்சிருக்காரு. குன்னூரில் இருக்கிற விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாசமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பக்தர்கள் தான் வருவாங்களாம். சும்மா பேருக்கு சும்மா போவாங்க வருவாங்க அந்த ஏரியாவில், அவ்வளோதாங்க சாமி கும்பிட்றதுக்கு. சின்ன கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 10 கோடி மதிப்புள்ள மல்டி கார் பார்க்கிங். எப்படி 10 கோடி காசு வந்து இன்னைக்கு தமிழக மக்களுடைய கோவில் நிதி. அந்த காசை எப்படியெல்லாம் அந்த ஒரு கார் பார்க்கிங்க்கு 10 கோடி ரூபாய் வந்து இவர் செலவழிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 10 கோடி ரூபாய் நிதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில்,
அந்த கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டாரத்தில மிகப்பெரிய கோயில் வளாகம். அதாவது நெறையா பேர் கோயிலுக்கு வந்தா தான் அங்க சில ஜாமாங்க விக்கும், பொருட்கள் விக்கும். ஆனா, ஆட்கள் வராத கோயிலுக்கு மல்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டி, அத வேற வாடகைக்கு விடுறதா சொல்லி பூட்டி போட்டு கிடக்காங்களாம். இவ்ளோ விஷயமும் வந்து இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆய்வின் போது வெளியில வந்த பல உண்மைகள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சுத்திலும் கழிவறை வசதி கிடையாது. மிகப்பெரிய கோயில்களை சுத்திலும் இன்னைக்கு கழிவறை வசதி கிடையாது அப்படின்றது அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய ஒரு வாதமா இருந்துச்சு. உடனடியா பதிலளிச்ச சேகர் பாபு அவர்களுக்கு மூக்குடைப்புன்னு தான் சொல்லணும் நம்ம. அடுத்து இது வந்து அறநிலையத்துறை சார்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நெறையாவே வெளிய வந்திருக்கு. நெறைய கோடிகளே அடிச்சிருக்கார் அப்படின்ற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னும் 2 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கை மின்சாரத்துறை சார்புல வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி உடனே டக்குன்னு கோவப்பட்டு, "எப்பா எங்க ஆட்சியில 90,000 மின்மாற்றி மாத்திருக்கோம் தெரியும்ல" அப்படின்னாரு. உடனடியா நம்மளுடைய சிடிஆர் அவர்கள் பேப்பர கையில வச்சிருந்து எடுத்து, "தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது. 45,000க்கு தான் கணக்கு இருக்கு. பாக்கி 50,000 எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இருங்க நான் அந்தான்னு பார்த்து சொல்லிருவேன்னு" சொல்லிட்டு எவ்வளவோ தேடுனாப்ல கிடைக்கல. மாத்துனா தானே இருந்திருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் அதிகமா மின்வெட்டு காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திமுகவுடைய அந்த ஒரு ஒப்பந்த ஊழியர்கள் இவங்க பண்ணுன அந்த கூட்டு சதி அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. உதயநிதி இவர்கள் வந்து திடீர்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு, இன்னைக்கு தமிழக முதலமைச்சரினான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முதலிடத்துல இருக்கு. எதுல? மின்வெட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணாரு. அப்ப இந்த மின்வெட்டு முதல்வரோட தொகுதியில அதிக அளவு இருக்குன்னு அவர் பதிவு பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு, இது திமுகவுடைய வேலை தான் அப்படின்றது. நீலாங்கரையில மக்கள் போராடுனதுக்கும், பெரம்பூர்ல இன்னைக்கு அதிக அளவு கரண்ட் கட் பண்ணி மக்களுக்கு வந்து தொல்லை குடுக்குறதுக்கும், ஏன்னா முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இன்னைக்கு மக்கள் அதிக அளவு கோவமாவாங்க அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அங்க ஆய்வு பண்ணி அதிகாரிகளோட கலந்து பேசி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல கரண்ட் போகுதுங்க. அதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் வந்து நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கரண்ட் போகுது. அதுக்கான வேலைகளை பார்த்து சரி செஞ்சுக்கிட்டும் வர்றாங்க. பெரம்பூர்ல திமுக சில ஆட்களை அனுப்பி டிரான்ஸ்ஃபார்மர் அந்த பீஸ் புடுங்கி அந்த எடுப்பு பார்த்தீங்களா, பெரிய கட்டை மாரி இருக்கிறத புடுங்கிட்டு போறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. அத குறிப்பிட்ட ஒருத்தர் தான் எடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு, காவல்துறையில வாங்கின அடி பத்தாம இந்த பையங்க 2 பேர் வந்து உளறிட்டாங்க. அந்த பசங்களோட அந்த சொன்ன பெயர்கள் வந்து இன்னும் வெளியில வரல அப்படின்றதும், முழுக்க முழுக்க இதுவும் திமுகவுடைய சதின்றதும், சிசிடிவி இல்லாத இடத்துல வந்து திருட பார்க்குறவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ரோந்து போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாட்கள்ல மின்சாரத்துறைக்கான அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜியை நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோல தெளிவா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு வெள்ளை அறிக்கை நிதி சார்புல இருந்து கொடுத்ததுக்கே இன்னைக்கு தமிழ்நாடு ஆட்டங்கன்னு போயிருக்கு. 13 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி. அடுத்து மின்சாரத்துறையில என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிக கடன் இருக்கிற துறையா வந்து மின்சாரத்துறை இருக்கு அப்படின்றனால 2,50,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு அப்படின்றனால அதுல என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் வந்து ஏமாத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நான் தெளிவா பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த காமராஜர் அவர்களை பத்தி நம்ம சொல்லியே ஆகணுங்க. 8 வாட்டி எந்திரிச்சாப்ல முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு, பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா குறிப்பிட்டுருவாப்ல. 2வது வாட்டி சபாநாயகர் காமராஜர்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் குறிப்பிட்டுருவாப்ல. இதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உண்மையிலே காமெடியா இருந்திருக்கும் சட்டமன்றம். இத பத்தி நீங்க வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமா இன்னைக்கு தமிழகத்துல அதிக வழக்கு பதிவாகிட்டு இருக்கு. இந்த 40 நாள்ல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் வழக்கு இன்னைக்கு பதிவாகிட்டு இருக்கு. சிங்கப்பெண் படை வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சில இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம செய்திகள் வழியா பார்த்துட்டு இருக்கோம். உதயநிதி அவர்கள் இத வந்து குறிப்பா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டியில இப்ப நடந்த அந்த 3 வயது வடமாநில குழந்தையும், இதுக்கு முன்னாடி இப்ப கோவையில வந்து ஒரு 8 வயது குழந்தை, அந்த குழந்தையும் பத்தி ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா உடனே குறிப்பிட்டு, இந்த காரணத்துக்கெல்லாம் வந்து மிக முக்கிய காரணம் போதை பழக்கம். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியின் போது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த வரைக்கும் அதிக அளவு போதைப் பொருட்கள் தமிழகத்துல புழக்கம் இல்லை. எப்ப ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா பதவி ஏத்தாரோ, அப்ப இருந்து இந்த 5 வருட காலம் தமிழ்நாடு போதையில மூழ்கி ட்ரக்ஸ் தமிழகமா வந்து மாறிடுச்சு அப்படின்றது இன்னைக்கு உண்மையா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அதை இன்னைக்கு குறைச்சிட்டு வர்றாங்க. போதை, குட்கா பொருட்கள், ட்ரக்ஸ், கஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைச்சிட்டு வர்றாங்கன்னு சொல்லி எல்லாமே அதிகாரப்பூர்வமா பேப்பரோட பேசினாரு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநிதிக்கு டப்புன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, "என்னப்பா எங்க ஆள்கள் வந்து நீங்க இப்படிலாம் பழி போடுறீங்க? எங்க ஆள்கள் வந்து குழந்தைங்கள சீண்டுனத நீங்க பார்த்தீங்களான்னு?" சொல்லிட்டு உதயநிதி கேட்கும்போது, 2 வயது குழந்தையை கிருஷ்ணகிரியில திமுகவுடைய நிர்வாகி ஒருத்தரும், விமானத்துல பணிப்பெண்ண ஒரு திமுக கவுன்சிலர் ஒருத்தரும் பாலியல் சீண்டை பண்ணத வந்து உடனடியா பேசும்போது பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் குறிப்பிட்டு, "இப்படிலாம் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது அமைச்சர் அவர்களேன்னு" சொல்லும்போது,
கொஞ்சம் இருங்க சபாநாயகர் அவர்களே, இதோ பேப்பரோட நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் வந்து ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதிலிருந்து தெளிவா தெரிஞ்சு போச்சு. நாளைய சட்டமன்றம் மிக சூடு பிடிக்க போகுது அப்படின்றதும், நாளைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் இறுதி உரை இருக்க போகுது. ஏன்னா நாளையோட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது முடியுது. கண்டிப்பா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நிறைய விஷயங்களை அறிவிக்க போறார் அப்படின்றதும், இன்னைக்கு சட்டமன்றம் முடிந்த கையோட தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய அறிவிப்புகள் வரும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழக உள்துறையில நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உளவுத்துறை மூலியமா தமிழக முதலமைச்சருக்கு நிறைய அறிக்கைகள் வந்து வாரத்துக்கு வாரம் சமர்ப்பிப்பாங்க. இதுதான் வந்து இவ்வளோ நாட்களா காலங்காலமா எல்லா முதலமைச்சருக்கும் நடந்துகிட்டு வருது. அந்த உளவுத்துறை சமர்ப்பிக்கிற அறிக்கையை பார்த்தீங்கன்னா முதல்வர் மட்டும்தான் அதை பிரித்து பார்ப்பார் அப்படின்றதும், இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த ஒரு அறிக்கையை 3வது நபர் ஒருத்தர் பிரித்து பார்க்குறாரு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இது யார் அப்படின்ற மிகப்பெரிய உண்மையை இன்னைக்கு உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு அறிக்கை நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு 2 வாரத்துக்கு ஒருக்கா டேபிள்ல வந்து சமர்ப்பிப்பாங்க. இப்ப 40 நாள் ஆனனால 1 மாசத்துக்கான 2 அறிக்கைகளும் மீதம் இருக்க 10 நாளுக்கான ஒரு அறிக்கையும் வந்து 3 அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த 3 அறிக்கையும் முதல்ல பிரிச்சு பார்த்தவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து இன்னைக்கு உளவுத்துறை கண்டுபிடிச்சு அதையும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய காதுல போட்டுட்டாங்க. இந்த விஷயம் வந்து வெளியில தெரியறதுக்கு முன்னாடியும் மற்ற அமைச்சர்களுக்கு தெரியற முன்னாடியும் நம்மளுடைய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை கூப்பிட்டு முதலமைச்சருடைய அறையில வச்சு, நீங்க வந்து தேர்தல் வியூகம் வகுத்தது, மக்களிடையே என்னை கொண்டுட்டு போய் சேர்த்தது, எனக்காக நீங்க பண்ணின வேலை எல்லாமே ஓகே. ஆனா இந்த மாதிரி அறிக்கையை பிரிச்சு படிக்கிறதை இனிமேல் நீங்க அந்த வேலையை வச்சுக்க கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சரான எனக்கான வந்த அறிக்கை. இதை நான் மட்டும்தான் பிரிச்சு பார்ப்பேன். நான் ஆரம்பத்திலே பதவியேற்க சொன்ன மாதிரி என்னுடைய பவர் சென்டர் மட்டும்தான் ஒரிஜினல். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ரொம்பவே கடும் கோவத்தில ஒரு 2, 3 நாட்களா வந்து தமிழக முதலமைச்சரின் ஃபோன்ஸ் அட்டெண்ட் பண்ணாம, அவரை சந்திக்காத சூழ்நிலை ஏற்பட்டுட்டு வருது அப்படின்ற ஒரு தகவல் வந்து தலைமைச் செயலகம் மூலியமா தெரிய வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, சில அமைச்சர்களுடைய காதுக்கும் போயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, கட்சி வட்டாரத்துக்குள்ள சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பொங்கி எழப்போகுது அப்படின்றதும், ஒருவேளை வர இடைத்தேர்தலில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வேற ஒரு கட்சிக்காக கூட வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இது என்ன ஏது அப்படின்றத நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்ற வரைக்கும் நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா உண்மையிலே உளவுத்துறை அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சருக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த அறிக்கை அப்படின்றத வந்து அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என்னன்னா ஒவ்வொரு துறை ரீதியா இருக்கிற அமைச்சர்களுடைய நன்னடத்தைகள் மற்றும் ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமும், அவங்க வந்து லஞ்சம் ஊழல் இதுக்குள்ள போய் சிக்கிறாங்களா அப்படின்ற விஷயமும் தான் அந்த அறிக்கையில இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இது ஜான் ஆரோக்கியசாமி தலையில விழுந்திருக்கு அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள விரிவா பேசுவோம். சேனலை தயவு செய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்க கருத்துக்களை சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.